நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி லவ்வோ லவ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். தயாரிப்பு சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இயக்கம் மகேஷ் ராஜேந்திரன். நடிப்பு பவிஷ், நாகதுர்கா, செல்வராகவன், வனிதா, கே. ரவிக்குமார். ஒளிப்பதி பிஜி முத்தையா. இசை பாக்சன். தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பவிஷ் ஹீரோயின் நாகதுர்காவை 4 ஆண்டுகள் காதலிக்கிறார். காதலிக்காக ஏகப்பட்ட செலவு செய்து 15 லட்சம் கடனாளியாகிறார். குடும்பத்தில் வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு கட்டத்தில் இந்த காதல் போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்கிறது. அப்போது இவளை காதலித்ததால் 4 ஆண்டுகள் டார்ச்சர் அனுபவித்தேன். அடுத்த 4 மாதம் நான் அனுபவித்ததை அவள் அனுபவிக்க வேண்டும். அவருக்கு நான் செய்ததை போல் அவள் எனக்கு திருப்பி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நிபந்தனை. போலீஸுக்கும் செக் வைக்கிறார். 4 மாதம் அப்படி இருக்க ஓகே என்கிறார் காதலி. அதன் பின் என்ன நடக்கிறது? அந்த காதல் சக்ஸஸ் ஆனதா? யார் மீது தவறு? கிளைமாக்ஸில் நடப்பது என்ன என்பது லவ்வோ லவ் படத்தின் கதை. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கு பின் தனுஷ் மருமகன் பவிஷ் ஹீரோவாக நடித்த 2வது படம். நாகதுர்காவுடனான காதலியின் ஓவர் அன்பால் டார்ச்சரால் அவஸ்தைப்படுகிற இடங்கள், காதல் செலவால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சந்திப்பது, கடன்காரர்கள் தொல்லைக்கு ஆளாகிற இடங்களில் சிறப்பாக நடித்து இருக்கிறார். பிற்பாதில் காதலியை பழிவாங்குகிற பாடம் கற்பிக்கும் இடங்களிலும் கலக்கி இருக்கிறார். பவிஷ் யூத் ஹீரோவாக துரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். டான்ஸில் கூட பின்னி எடுக்கிறார். என்ன சில இடங்களில் மாமா தனுஷ் நடிப்பு சாயல் வருவதை வருங்காலத்தில் தவிர்க்கலாம். காதலியாக வரும் நாகதுர்கா தெலுங்கானாவில் பிரபல யூடியூபர் டான்சர் அவந்திகா என்ற அந்த கேரக்டருக்கு பக்கா பொருந்திருக்கிறார். பணத்தின் காலத்தின் மதிப்பு உணராமல் அவர் ஆடுகிற ஆட்டம், பின்னர் ஹீரோ நிபந்தனையால் சிக்கி துவைப்பது சிரிக்க வைக்கிறது. கிளைமாக்ஸில் அவருக்கும் ஹீரோவுக்குமான எமோஷ்னல் சீன்களிலும் கவர்கிறார். சினிமா ஹீரோயின் மாதிரி இல்லாமல் பக்கத்து வீட்டு பெண் மாதிரி இருப்பது ப்ளஸ். இவர் காதல் சம்பந்தப்பட்ட வித்தியாசமான வழக்கை விசாரிக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருகிறார் செல்வராகவன். அவர் விசாரிக்கும் இடங்கள் விறுவிறு. ஆனாலும் அவரை இன்னும் நன்றாக பயன்படுத்தியிருக்கலாம். அவர் கேரக்டரை விரிவுபடுத்தியிருக்கலாம். மாத சங்க தலையாக வரும் வனிதா கேரக்டர் சில சமயம் ஓகே, பல சமயம் நாடகத்தனமான நடிப்பை தருகிறது. பாடல் காட்சியில் ஆடுகிறது. ஆட்டமும் அசத்தல். ஹீரோ அப்பா அவர் கே. ரவிக்குமார் குறைவான சீன்கள் தான். அவரும் வழக்கமான அப்பா போல அட்வைஸ் செய்து கஷ்டத்தில் உருகி காணாமல் போகிறார். அவரையும் இயக்குனர் சரியாக பயன்படுத்தவில்லை. ஹீரோ அம்மா சௌந்தர்யா மனதில் நிற்கிறார். ஹீரோயின் அம்மாவாக வரும் ரம்யா கொஞ்சம் காட்சிகளில் வந்தாலும் நன்றாக நடித்து நறுக்கு வசனம் பேசுகிறார். மற்ற கேரக்டர்கள் வழக்கமானவை அல்ல, குறிப்பிட்டு சொல்ல முடியாதவை. பாக்சன் இசையில் பாடி பொட்ட புள்ள ரீமிக்ஸ் பாடல் ஆட்டம் போட வைக்கிறது. பிஜி முத்தைய ஒளிப்பதில் குறைவில்லை. காதலியின் ஆர்வக்கோளாறு, பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட காதலன் அதே பாணியில் அவளை வாங்கி தவறை உணர வைக்கும் கதை. கொஞ்சம் தனுஷின் தேவதையை கண்டிய சாயல் இருக்கிறது. ஹீரோவும் சில இடங்களில் தனுஷ் மாதிரி நடிக்கிறார். ஹீரோயின் 2 பேருமே முக்கியமான இடங்களில் ஓவர் ஆக்டிங் செய்கிறார்கள். சில இடங்களில் எரிச்சல் அடைய வைக்கிறார்கள். காதல் சீன்களில் எமோஷன் குறைந்து கிண்டல், கேலி, பழிவாங்கும் தன்மை, ஆணாதிக்க மனப்பான்மை இருப்பது கதையை பின்னோக்கி நகர்த்துகிறது. பெண்கள் சங்கம் பெண்களை பல இடங்களில் கிண்டல் செய்கிறது. சில இடங்களில் காதலையும் கொச்சைப்படுத்துகிறது. திரைக்கதையில் திருப்பங்கள் சிறப்பாக இல்லை. பேசிக்கொண்டே இருப்பதும் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பதும் பார்வையாளர்கள் எரிச்சல் அடைய வைக்கிறது. காதலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காதலை விரும்புகிறவர்களுக்கு மட்டும் இந்த லவ் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.